தங்கலான் ஷூட் இருக்குல்ல, ஆமா. தங்கலான் ஷூட்ல வந்து இப்போ பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல. ஆமா ப்ரோ. பேக்ரவுண்ட் எங்க எங்க நடக்கும்போது ப்ரோ? மதுரையிலயா? கேஜிஎஃப்லயா? எல்லா ஊர்லயும் சொல்றேன். எல்லா ஊர்ல. ஓகே, ஓகே. எங்க ஊர்லயும் எப்படியும் ஒரு 100, 150 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அது இல்லாம செட் அசிஸ்டன்ட், ஆர்ட் அசிஸ்டன்ட், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் இருப்போம்னு வச்சுக்கோங்க. நான் சும்மா கெஸ் பண்றேன். ஆனா அவ்வளவு பேர் இருப்போம். இப்ப 500 பேருமே வந்து அவருக்கு கை கொடுத்தாலுமே கை கொடுத்து வணக்கம் வணக்கம் வைப்பாரு, ஹாய் சொல்லுவாரு. நைஸ். ஒரு மாதிரி அப்புறம் அப்புறம் வாங்கலேன் அந்த மாதிரி மூஞ்ச சொல்லிக்கவே மாட்டாரு. யார் மாட்டாரு. அவர்கிட்ட வந்து குட் மார்னிங் சொன்னாலுமே குட் மார்னிங் சொல்லுவாரு, மதிப்பாரு. அந்த ஒரு மரியாதை இருக்குல்ல, அது ஆமா. சார் இருக்கு. அது ஒரு ஒரு மூஞ்சி சொல்லிக்காத ஒரு, என்னடா இத்தனை பேர் வந்துட்டே இருக்காங்க சும்மா அந்த மாதிரி யோசிக்கவே மாட்டாரு. யார் வந்தாலும் குட் மார்னிங். கிளம்பும் போது பாய் சொல்லுவாங்க, அதுக்கும் சேர்த்து சொல்லுவாரு பாய். பாய் சொல்லு. ஓகே. அதுதான் ஒரு அந்த குணம் நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு குணம்னு நான் நினைக்கிறேன். ஆமா ப்ரோ ப்ரோ. கண்டிப்பா. சார் வந்து இன்டர்வியூல மென்ஷன் பண்ணியிருக்காரு, நான் வந்து பிதா மகன் இந்த மாதிரி படத்துக்குலாம் ஒரு 3% தான் கஷ்டப்பட்டேன். அது வந்து தங்கலனோட கம்பேர் பண்ணா தங்கலான்ல 100% எஃபோர்ட் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது. அப்படி என்ன அளவுக்கு ப்ரோ? அப்படி எந்த அளவுக்கு அவர் வந்து உள்ள என்ன என்ன கஷ்டப்பட்டாரு ப்ரோ? அது சொல்லுங்களேன். அது எப்படி சொல்றது, எனக்கு ட்ரெய் நான் ட்ரெய்லர் உடலளவுல நம்ம கஷ்டப்படுறது ஒண்ணு பிரதர், மனதளவுல கஷ்டப்படுறது ஒண்ணு இருக்குல்ல. இப்ப வந்து ஒரு ஒரு இந்த கேரக்டர் வந்து இப்ப அழுவணும், சரிங்களா? நான் அழுவுறதுக்கு அவர் ப்ரிப்பேர் ஆகுறாருல மென்டலி. நம்ம மனசை நம்மளே நம்ம மனசை யோசிக்கிறது. இப்ப அழுவணும்னா என்ன ஆமா, அந்த பண்றது? கேரக்டர் லைவா நம்மளுக்கு இன்சிடென்ட் நடந்த மாதிரி அந்த மாதிரி நினைச்சு. அந்த அந்த மென்டலி ஒரு ப்ரிப்பேர் ஆகுறது இருக்குல்ல. ஏன்னா இந்த கேரக்டருக்கு தங்கலான்னு ஒரு டிராவல் இருக்கு. இந்த ஒரு 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 ஹாப்பினஸ் இருக்கும், ஒரு சேட்னஸ் இருக்கும், ஒரு ஆங்கர் இருக்கும், அப்புறம் மனசுக்குள்ள வந்து ஒரு பெயின் இருக்கும். அந்த பெயினை வச்சுட்டு நம்மள ஒண்ணு பாக்குறது இருக்குல்ல, அது எல்லாமே ஒரு மனதளவுல ப்ரிப்பேர் ஆனா மட்டும்தான் முடியுமே. சாதாரணமா வந்துடாது. டப்பால்னு சார் இப்ப அழுவும் சார் அப்படின்னா அழுத முடியாது. நீ யோசிக்காரு, ஒரு ப்ரிப்பேர் எடுப்பாரு, டைம் எடுப்பாரு, மனசுக்குள்ள அதை ஓட்டிட்டு ஒரு போலாம் அப்படின்ட்டு வந்து நின்று பர்ஃபார்ம் பண்றது இருக்குல்ல. எனக்கு அதுதான் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாருன்னு நான் யோசிக்கிறேன். மென்டலி ஒரு கேரக்டர் ப்ரிப்பேர் ஆகுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் பார்த்தது இல்ல, விக்ரம் சாரை பார்க்கும்போது. ப்ரோ நீங்க நீங்க ஆக்சுவலா சார் பையனா போயிருக்கீங்க. பல ஷாட் வந்து சார் பக்கத்துல இருந்திருப்பீங்க. அவருக்கு எப்படி ப்ரோ இருக்கும்? கால் வந்து உண்மையிலேயே வளைஞ்சதா இருக்குமா? ஒரு பக்கம் வந்து வளைஞ்சதா இருக்குமா? ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்துட்டு பயந்துட்டேன். ஒரு மாதிரி காலு ஸ்கின்னே இல்லாத மாதிரி இருக்கும் ஒரு அந்த தொடைக்கிட்ட. நான் அப்படியே அதை பார்த்துட்டே இருப்பேன். ஃபர்ஸ்ட் அடிக்கடி அதை பார்க்கும்போது இது இப்படி இருக்கு ஒரு காலு அப்படின்னு யோசிப்போம்ல. பார்த்துட்டு கே அவர் வந்து கேட்டிருக்கீங்களா? சார்ட்ட என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? எப்படி சார் இத வச்சு மேனேஜ் நான் பண்றீங்கன்னு கேட்டதுக்கு, கேட்டிருக்கீங்களா? இது எப்படி ஆச்சு இது அப்படின்னு. நான் காலேஜ் படிக்கும்போது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னாரு. நான் சொன்னேன், அப்படியா? டிவில எல்லாம் வந்து நியூஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஏதோ படத்துல அடிபட்டுச்சு எல்லாம் சொல்றாங்களே, அப்படிதானே கேட்டிருக்கோம் நம்ம இந்த ஆமா, படத்துல ஆமா. ஆமா. ஏதோ ஒரு நாடகத்துக்கு போயிட்டு வரும்போது, திருப்பி வரும்போது ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு பாதி சொல்லுவாரு. இதுல போட்டிருப்பாங்க. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா காலேஜ் படிக்கும்போது அப்படின்னு சொன்னாரு. நான் அதை தொட்டுலாம் பாத்துருக்கேன் அந்த இடத்த. ஓ ஒரு மாதிரி சரி. அந்த இடத்துல சதையே இல்லாத மாதிரி இருக்கும். அது பார்த்தாலே தெரியும் bro, ரொம்ப அடிபட்ட மாதிரி இருக்கு. காலே இதா இருக்கு, இதுக்கு பெண்டான மாதிரி இருக்கு. தங்கலான்ல அது தெரியும், கிளியராவே தெரியும்னு ஆமா, நினைக்கிறேன். ஆமா. நான் ஃபர்ஸ்ட் போஸ்டர்லயே பார்த்தேன் ப்ரோ. பார்த்த அந்த நீங்க டெஸ்ட் ஷூட்னு சொன்னீங்களா, அதுலயே தெரிஞ்சிருச்சு பார்த்தா. ஆமா ஆமா ஆமா, அதுல இருக்கும் அவரு. ஆனா அந்த அவரு கால் அவ்வளவு சீக்கிரம் மடக்க முடியாது அவருக்கு, ஓகே, சரிங்களா? ஓகே. அவ்வளவு சீக்கிரம் இல்ல மடக்க முடியாது. ஏன்னா நீங்க இந்த இப்ப விக்ரம் சார் பர்த்டேக்கு ஒரு 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 வீடியோ ஒன்று விட்டுருப்பாங்க, அவரு ஆமா ப்ரோ. கஷ்டப்படுறது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரொட்டேட் ஒன்று அடிப்பாரு. கீழே வந்து ஒரு ஃபைட் சீன் மாதிரி, அது நீங்க வீடியோ இருக்கும் அது பாருங்க தெரிஞ்சு. கீழே போட்டு அமுக்குவாங்களா, அதை சொல்றீங்களா ப்ரோ? அது இல்ல அது இல்ல. அந்த ம். வீடியோ, இந்த வீடியோ தான். ஆனா ஆ. அதுல ரெண்டு சைடு ஆளுங்க அடிப்பாங்க. ஆமா, அடிப்பாங்க, பிடிச்சுக்கிறோங்க. மிஸ் ஆகி வந்து ஒரு ரொட்டேட் ஒண்ணு பண்ணுவாரு தரையில. அது ஆமா நீங்க ப்ரோ. ஆமா ஆமா, பாத்தீங்கன்னா ஒரு புல்லுலாம் இருக்கும் அதுக்குள்ள. ஆமா. அவர் கால் மடக்கவே முடியாது. ஆனா அவர் பண்ணாரு இல்ல, அது டப்புன்னு ஒரு ரொட்டேட் அடிக்கிறது வந்து அவர் பாருங்க, அது டூப்பே இல்ல, அவரு தான் பண்ணாரு அது. அந்த காலை வச்சுன்னு அவர் பண்றாரு. அப்புறம் ரொம்ப நேரமா நின்னாலுமே அவர் ஏதோ பெயின் ஆகும் அந்த கால். ப்ரோ இன்னொரு கேள்வி. சார் உங்களுக்கு பெர்சனலா ஏதாவது லைஃப் அட்வைஸ் குடுத்திருக்காரா ஏதாவது? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எனக்கு வந்து எனக்கு நிறைய அட்வைஸ் சொல்லியிருக்காரு. நான் எதை சொல்றது, நிறைய சொல்லியிருக்காரு எனக்கு வந்து. இல்ல ப்ரோ, இப்ப இந்த ஸ்பேஸ்ல நெறைய யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஆக்சுவலா லைஃப எப்படி லீட் பண்ணணும்? எப்படி ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணணும்? அந்த மாரி விஷயம் ஏதாவது சொல்லியிருக்காரா? எனக்கு வந்து நான் அதிகமா அவர்கிட்ட கேட்கறது வந்து ஆக்டிங் பத்தி தான் கேட்பேனே. இந்த படத்துல இது எப்படி பண்ணீங்க, இந்த ப்ரோ படத்துல எப்படி பண்ணீங்க. நீங்க ஒரு இன்டர்வியூ குடுத்திருப்பீங்களா? ஆக்சுவலா இந்த 2 ஃப்ரேம்லயும் வர்ற மாரி இருக்கணும். அப்பதான் எடிட் பண்ணும்போது ஒரு இது இருக்காதுன்னு சொல்லிட்டு. அத நீங்களா ஆமா. குடுத்தீங்க?
ஆமா, நான் தான் கொடுத்தேன். நான் பார்த்தேன் ப்ரோ. எனக்கு ஆக்சுவலா அந்த வாய்ஸ் கேட்கணும். நான் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அதுல உங்கள மாரி ஒருத்தர் பேசியிருந்தாரு. அப்புறம் ப்ரொஃபைல்ல பார்த்தேன். அத நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. அது எப்படி ப்ரோ? அது ஆக்சுவலா அது அது அவர் சொன்ன பின்னாடி நீங்க ரியலைஸ் பண்ணீங்களா? என்னடா இந்த மனுஷனுக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு? இல்ல நான் என்னன்னா, கேமரா தூரமா இருக்கு. ஆக்ஷன் நாங்க தூரமா இருக்கோம். ஆக்ஷன் சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் அவர் பார்த்துட்டாரு. எப்படி போறோம் வந்து நின்னுட்டாரு. ரீடேக் போகுது. மறுபடியும் இன்னொரு டேக் போலாம் அப்படின்னு டைரக்டர் சொன்ன உடனே மறுபடியும் ஆக்ஷன் சொன்ன உடனே நான் நடக்கிறேன். என் கையை பிடிச்சாரு. பிடிச்ச உடனே "ஏய், இப்ப போவாதடா, தெரிய மாட்டேன். நான் சொல்லும் போது போ" அப்படின்னாரு. நான் சொன்னேன் ஆக்ஷன் சொல்லிட்டாங்களேப்பா அப்படின்றேன். இல்ல இல்ல நான் சொல்லும் போது போ அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன போக சொன்னாரு. இப்ப போடா Okay. அப்படின்னு சொல்லி நான் போறேன். அப்படியே அவர் வந்து என் பக்கத்துல நிப்பாரு. இன்ன உடனே நான் அப்புறம் ஷார்ட் ஓகே ஆயிடுச்சு. நான் கேட்டேன் எதுக்கு வந்து சொன்னீங்க, இப்ப போக சொன்னீங்கன்னு. ரெண்டு கேமரா இருக்குடா, இங்க ஒரு கேமரா இருக்கு, லெஃப்ட் சைட்ல ஒரு கேமரா இருக்கு. நீ ஃபர்ஸ்ட் நீ நடந்து போன மாதிரி போயிருந்தனா ஒரு கேமரால மட்டும் தான் நீ தெரிஞ்சிருப்ப. ஆனா ரெண்டு கேமரால நீ தெரியணும். அப்பதான் எடிட் பண்ணும்போது அவங்க எதுல எடிட் பண்ணாலும் நீ வருவடா. ஏன்னா நம்ம வரணும்ல, ஃப்ரேம்ல வர்றதுக்கு தான் நம்ம நடிக்கிறோம். அதே மாதிரி கரெக்டா நீ ஃப்ரேம் பார்த்து ஒர்க் பண்ணு. எத்தனை கேமரா இருக்குன்னு பாரு. அதுதான்டா உனக்கு கரெக்டா இருக்கும். நீ எது இப்ப இல்ல எத்தனை படம் நடிச்சாலும் அந்த ஒர்க் பாத்துக்கோ. கேமரா எங்க வருதுன்னு முதல்ல பாரு. அதுக்கேத்த மாதிரி நடி அப்படின்னு சொல்லுவார். ஆ மகான் பிரீமியர் ஷோக்கு வந்திருந்தாரு. ஓடிடி ரிலீஸ் ஆகும் முன்னாடி ஒரு ஷோ தேவி தேட்டர்ல போட்டாங்க. அப்போ கூட ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட நான் இதே கேள்வி தான் கேட்டேன். அவர் சொன்னாரு, ஒரு படம் கமிட் ஆயிட்டாருன்னா அதை பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருப்பாரு. என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம், அந்த சிந்தனையில இருந்து அவ்வளவு வெளியே வர மாட்டாரு. அடுத்தடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. தேவையில்லாத விஷயங்களை திங்க் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொன்னாரு அவரு. உண்மைதான் பிரதர், அது உண்மைதான். கரெக்டா தான் சொல்லியிருக்காரு அவரு. தங்கலான்ல அவர் அப்படிதானா ப்ரோ? இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருப்பாரா அடுத்த ஷாட்? ஆமா, தங்கலான்ல வந்து நான் வந்து இப்ப எனக்கு ஒரு கேரக்டர், என்னோட கேரக்டர் வந்து நான் பண்ணிட்டு பண்ணுவேன். ஏதாவது புதுசா எதனா பண்ணனா, நம்ம புதுசா எதனா பண்ணா நம்மள அப்ரிஷியேட் பண்ணுவாரு பிரதர் பயங்கரமா. ஓகே. ஏய் சூப்பர் பண்ணடா, இப்ப ஒரு ரியாக்ஷன் பண்ணல, சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு நம்மள அப்ரிஷியேட் பண்ணுவாரு. நான் வந்து தேங்க்யூப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சில நேரத்துல நம்மள நல்லா பண்ணனா கலாய்வும் செய்வாரு. ஏய் ஒரு ஷாட் வந்து பண்ணதுக்கு அப்புறம் என்ன கூப்பிட்டு சொன்னாரு. ஏய் இப்ப நீ பண்ணல, அது நல்லா பண்ணலடா அப்படின்னு. நான் ஓப்பனா கேட்டேன் சொல்லிடுவாரு என்னன்னா சேஞ்ச் பண்ணிக்கோ. சொல்லிட்டாரு ஒரு டைம். எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாச்சு. ஐயோ என்னடா இப்படி இல்ல சொல்லிட்டாரு. சொல்றது நல்லதானா அடுத்து நம்ம பண்ணும்போது. அதுதான் நமக்கு அவர் சொல்றது ம், கரெக்ட் தான். ஆனா ம். நமக்கு ஒரு மாதிரி ஐயோ என்னடா இப்படி சொல்லிட்டாருடா, நல்லா இல்லன்ட்டாருடா அப்படின்ற அடுத்து இன்னும் மாதிரி. பண்ணணும், நல்லா பண்ணணும் உடனே வெறி. நான் என்ன சொன்னாரு, ரீடேக் போண்டா, இப்ப நீ ம், கரெக்டா பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு செம வெறி ஆயிடுச்சு. வெறி ம், வந்துச்சு எனக்கு. பயங்கரமா பண்ணிடணும்டா இப்போ அப்படின்ட்டு அப்புறம் நான் நடிச்சுட்டேன். அந்த சீன் நடிச்சுட்டு அவரை பார்த்தேன். பார்த்த உடனே ம். அப்ப ரெண்டு கையையும் தூக்கி இந்த தம்ஸ் அப் சிம்பிள் மாதிரி கொடுத்து ஆ சூப்பரா கொடுத்து சூப்பரா பண்ணணும். ஓகே. அது ஒரு அப்புறம் ஹாப்பினஸ் இருக்கும்ல ப்ரோ, சின்ன என் சின்ன. பக்கத்துல உட்கார வச்சு சொன்னாரு. ஏய் யோசிச்சுட்டே இருடா கேரக்டரை பத்தி, ம், திங்க் பண்ணு. ஏன்னா ஏன்னா இப்போ உன் கேரக்டர் இந்த மாதிரி மாறுது இல்ல, நீ அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கணும். யோசிச்சுட்டே என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருன்னு சொன்னாரு. ஓகே ஓகேப்பா. ப்ரோ அந்த அந்த வெதர் கண்டிஷன்லாம் உங்களுக்கு செட் ஆகாம இருந்திருக்கா ப்ரோ? அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆச்சு ஆக்சுவலா ஷூட் பண்றப்ப? வெதர்லாம் வந்து எனக்கெல்லாம் வந்து பழகிடுச்சு அந்த வெதர். ஓ அவ்வளோ ஓகே ஓகே. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் போறோம் நாங்க கேஜிஎஃப்க்கு. ஃபர்ஸ்ட் நாங்க ஒரு 8 பேர் 10 பேர் தான் போனோம். ப்ரோ நைட் ஷூட்லாம் ரொம்ப கூலிங்கா இருக்குமே ப்ரோ, எப்படி என்டர் பண்ணு? தான் ப்ரோ நைட் ஷூட்டு. நைட் ம். ஷூட்ல மழை வேற. மழை, இந்த ரெயின் வாட்டர்லாம் அடிப்பாங்கல்ல. ஆமா ப்ரோ. மழை சீன் அப்போ மழை வர மாதிரி சீன் அது. மழை மாதிரி அடிக்கிறாங்க அந்த பைப் வச்சு. நான் சொல்லிட்டேன் இன்னைக்கு செத்தோம் எல்லாருமே. ஆல்ரெடி குளிரு, சுத்தமா முடியாது ப்ரோ. அவ்வளவு குளிரும் நடுக்கம் மடுக்கும் நமக்கு, அப்படியே நடுவேன். அதாவது எனக்கு நீங்க ஓகே ப்ரோ. ரெயின் சீன் வந்து விக்ரம் சார் வந்து சொன்னாரு. நீங்க ரெயின் சீன்டா தெரியுமான்னு கேட்டாரு. தெரியும் தெரியும்பா அப்படின்னு நானே, ஹரி, பசுபதி என்ன, நாங்க எல்லாருமே வந்து பயந்துட்டே இருக்கோம். ஆனா குளிர் தாங்கவே முடியாது ப்ரோ, சுத்தமா முடியாது. ஓகே ஓகே. மழை வச்சாங்க பாருங்க, எனக்கெல்லாம் நடுக்கம், உடம்பு நடுங்குது. அப்படியே நடுங்கிட்டே இருக்கேன். ஆக்ஷன் சொல்றாங்க, ஆக்ஷன்லயே நான் நடுங்கிட்டே இருக்கேன். விக்ரம் சார் வந்து என் கையை பிடிச்சி அப்படியே என் கைக்கு வந்து ஒரு சூடு கொடுக்குறாரு. சூடு அந்த இது பண்ணுவாங்கல்ல, கையை தேய்ச்சி விட்டா ஒரு மாதிரி, அது மாதிரி தேய்ச்சி விட்டு சரியாயிடும் சரியாயிடும் சொல்லி அப்புறம் எனக்கு ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்தாரு. ஓகே. குளிரக்கூடாதுன்னு ஒரு டெக்னிக் இருக்குடா. நீ வந்து ஆப்பிரிக்காவை நினைச்சுக்கோடான்னு. ஆப்பிரிக்காவா? என்ன ஆப்பிரிக்கான்னு கேட்டா, ஆப்பிரிக்கால நீ இருக்க மாதிரி நினைச்சுக்கோ. நான் ஆப்பிரிக்காவே போனதில்லப்பா அப்படின்னு. ஏய் நீ வந்து இப்ப மெட்ராஸை நினைச்சுக்கோடா, உன் ஊரு மெட்ராஸை நினைச்சுக்கோ. மெட்ராஸோட வெயில நினை. நீ மெட்ராஸ்ல இருக்க மாதிரி திங்க் பண்ணு. உன் ஊர்ல உன் வெயில் உன் மேல படுதுன்னு திங்க் பண்ணு, உனக்கு குளிராது அப்படின்னு. அவர் அந்த மாதிரிலாம் ஐடியா கொடுப்பாரு நிறைய. ப்ரோ
ஃபேன்ஸ பத்தி ஏதாவது பேசியிருக்காரா ப்ரோ? ஃபேன்ஸ பத்தி ஏதாவது உங்கள்ட்ட? நான் அதுக்கு தான் ப்ரோ வரலான்னு இருந்தேன். சொல்லுங்க ப்ரோ, ஒரு சொல்லுங்க டைம் ப்ரோ. நம்ம இன்ஸ்டன்ட் ஸ்பேஸ் பண்ணோம்ல, ஸ்பேஸ்ல நான் வந்திருந்தேன். இப்போ நீங்க யாராவது கேட்டீங்களான்னு எனக்கு தெரியல. போன டைம் நான் ஸ்பேஸ் வந்து பேசியிருப்பேன். ஆமா, போன தடவை வந்துருந்தீங்க ப்ரோ லாஸ்ட் டைம். அது கொஞ்ச நேரம் தான் பேசணும், அதுக்கப்புறம் end பண்ணிட்டோம். பேசல. அது பேசும்போது நான் வந்து பேசினதுக்கு அப்புறம் எங்களுக்கு இது இருந்துச்சு, பேட்ச் ஒர்க் ஷூட் இருந்துச்சு. நான் அதையும் ஸ்பேஸ்ல சொல்லியிருப்பேன். பேட்ச் ஒர்க் ஷூட் இருக்கு எங்களுக்கு, இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அப்போ வந்து நாங்கள் பேட்ச் ஒர்க் போனோம். நான் பேட்ச் ஒர்க் போயிட்டு விக்ரம் சார் கிட்ட சொன்னேன், இது மாதிரி உங்க ஃபேன்ஸ் வந்து என்கிட்ட ஸ்பேஸ் ட்விட்டர் கூப்பிட்டாங்க. ஸ்பேஸ் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. நான் அவங்க கிட்ட வந்து ஸ்பேஸ்ல நான் பேசினேன் கொஞ்ச நேரம் அப்படின்னு. அப்படியா கண்ணா அப்படின்னு. ஆமா சார், நான் பேசினேன்ப்பா அவங்க கிட்ட. உடனே அவங்க வந்து உங்களை பத்தி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அவங்கள விக்ரம் சார் ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவர் உடம்ப பாத்துக்க சொல்லுங்க அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தாரு அதுல ஆமா ஆமா ஆமா. ஸ்பேஸ். நான் அதை சொன்னேன், உங்க ஃபேன்ஸ் கிட்ட வந்து உங்ககிட்ட வந்து உடம்ப பாத்துக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வந்து சே சோ ஸ்வீட்ல என்னோட ஃபேன்ஸ் இந்த வார்த்தை சொன்னாரு. அப்படியே சே சோ ஸ்வீட்ல அப்படின்னு சொன்னாரு. ஆமா அப்படின்னு. சூப்பர்டா. நான் சொன்னேன், ரிலீஸ் டைம்லயும் என்கிட்ட கேட்டிருக்காங்க, ஸ்பேஸ் கேட்டு வர சொல்லியிருந்தாங்கன்னு. குடுக்கண்ணா, பேசுக்கண்ணா அப்படின்னாரு. அது அப்ப ஜனவரி ரிலீஸ் ஆயிருந்துச்சு, அப்ப நம்ம பேசலாம் இருந்தோம் ப்ரோ. அது அப்படியே தள்ளி ஆமா போய் தள்ளி போய் இப்ப லாஸ்ட்ல பேசிட்டோம். ஆமா, ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் ரிலீஸ் பண்ணியிருந்தா கரெக்டா இருந்திருக்கும். பட் பரவாயில்ல, நான் நாள் கழிச்சு ஃபெஸ்டிவல் தான் அப்படி எடுத்துக்கிறோம். அவ்வளவுதான். ஆகஸ்ட் 15 நமக்கு ஃபெஸ்டிவல் தானே ஆமா ப்ரோ? கண்டிப்பா. ரிலீஸே நமக்கு ஃபெஸ்டிவல் தான். என்ன நீங்க? இல்ல ப்ரோ, மூவிக்கு கனெக்ட் ஆகும்னு பார்வதி பேசியிருந்தாங்களே, ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரீடம் டேக்கு. நமக்கு கிடைக்குது, ஒரு விடுதலை தானே படம். ப்ரோ, அதான் அந்த மாதிரி இதுவும் ப்ரோ, கரெக்டான டேட் தான் பேசியிருந்தாங்க. ப்ரோ, இந்த கரெக்டான படம் டேட் தான். இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க விக்ரம் சாருக்கு வேர்ல்டு வைட்ல? அது எப்படி இருக்கும்? அந்த ரெகக்னேஷன் வந்து வெளியே எப்படி இருக்கும்? அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் வந்து அவருக்கு வேற மாதிரியான ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சிரும் இந்த படம். ஏன்னா அவரு அவ்வளவு கான்பிடென்டா இருக்காரு இந்த படத்து மேல. விக்ரம் சார் மட்டும் இல்ல, நடிச்ச நாங்க ஓகே. எல்லாருமே இந்த படத்து மேல ஒரு பெரிய கான்பிடன்ஸ் ரிலீஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி நேம் இருக்குன்னு நம்புறீங்க ப்ரோ? எனக்கு தெரியல, ஒரு கேரளா. நல்லா வரும்னு நம்புறேன். ஓகே ஓகே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இந்த படம் வந்துட்டா நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் ஓகே. அப்படின்னு ஒரு நம்பிக்கை நம்ம வேணா இருக்கு. ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு 1 வீக் அப்புறம் பேசுவோம் ப்ரோ. நம்ம இன்னொரு நாள் அப்ப பேசலாம் மூவி சீன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி பேசுவோம், அந்த மாதிரி பேசுவோம். பேசலாம் கண்டிப்பா. ப்ரோ, கண்டிப்பா பேசலாம். வேற அர்ஜுன் ப்ரோ. கொஸ்டின் கேளுங்க. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ, யாரோ இப்ப மேல நீங்க ஏதோ மெசேஜ் பண்ணிருந்தாங்க, இந்த மாதிரி தங்கலான் 2 வருமா ஆமா கேளுங்க ஏதோ இந்த மெசேஜ் கீழே அப்பதான் ஆ- ஒருத்தர். ஆமா ப்ரோ, ஆந்திரால இத வருமான்னு பத்தி தெரியல. பேசியிருப்பாங்க போல. அது அந்த மாதிரி லீட் எதுவும் இருக்கா, இல்ல இனிமேல் தான் ரெடி லீடு பண்ணணுமா? லீடு படத்து பார்ட் 2க்காக லீடு வைக்கல. அது நீங்க நம்ம பார்ட் 2 எடுக்கணும்னு நினைச்சா எடுக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் எண்டிங். நம்ம இன்னைக்கு ஓகே. எடிட்டர் கூட ஒரு இன்டர்வியூல தான் சொல்லியிருக்காரு. லீடுன்னு எதுவும் இல்ல, பட் எடுக்கணும்னு நினைச்சா எடுக்கலான்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. லீடுன்ற மாதிரி தனியா கொடுக்கல. பட் ஆனா நம்ம எடுக்கலாம் பார்ட் 2. அதை ரெடி பண்ணலாம், இதுல இருந்து பார்ட் 1ல இருந்து பார்ட் 2 ரெடி பண்ணலாம். ப்ரோ, இது நான் என்ன கேட்க வந்தேன்னா, இப்ப நீங்க படம் வந்து நடிச்சு முடிச்சிட்டீங்க. இப்ப வந்து ரீசெண்டா ஒரு ட்ரெய்லர் பாக்குறீங்க. இப்ப நேத்து ஒரு வீடியோ சாங் பாக்குறீங்க. நீங்க நடிச்சதுக்கும் பாக்குறதுக்கும் எப்படி ப்ரோ இருக்கு? இதுதான் நம்ம நடிச்சிருக்கோம், இதான்டா வரப்போகுதுன்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சா? அப்படிதான் வந்திருக்குன்னு ஃபீல் ஆச்சா? இல்ல உங்களுக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது இல்லையே இது இது என்ன இது வேற மாதிரி பண்ணிருக்காரு அண்ணன் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சா உங்களுக்கு? விஷுவலா சொல்றீங்களா ப்ரோ நீங்க? ஆமா ப்ரோ, ஏன்னா அங்க விஎஃப்எக்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, சிஜி எதுவும் ஆட் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த லுக்காவே எப்படி இருக்குன்றதெல்லாம் வந்து ஷூட்டிங் அப்ப ஃபுல்லா தெரிஞ்சிருக்காது. 100% கரெக்ட். ஏன்னா இப்போ ஒரு பாட்டு ஒண்ணு வந்துச்சுல்ல, ஆமா, அந்த பாட்டுல வந்து ரியலா நாங்க நடிச்சோம், அவ்வளவுதான். இப்ப அதை பார்க்கும்போது அதுல சிஜி எல்லாம் பண்ணிருக்காங்க. என்னடா இது, இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அங்க இல்லவே இல்லை. இதெல்லாம் ஓ சரி சரி சரி. பாட்டு நிறைய சிஜி இருக்கு ப்ரோ. எனக்கு அந்த சிஜி எல்லாம் பார்க்கும்போது என்னடா இது, இதுல இந்த மாதிரி ஃப்ரேம்லயும் நம்ம ஒர்க் பண்ணல. ஏன்னா எனக்கு இன்னும் எக்ஸைட்மெண்ட் ரொம்ப ஆயிடுச்சு. கலர்ஃபுல்லா இருக்கு படத்துல பார்க்கும்போது. ஆனா விஷுவலா பார்க்கும்போது ரியலிஸ்டிக்கா தான் இருந்துச்சு. நம்ம ஜென்ரலா வயல்ல போய் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படிதான் நிறைய சிஜி ஒர்க் பண்ணிருக்காங்க. ஆனா எனக்கு தெரியல அது பார்க்கும்போது, இது இவ்வளவு பயங்கரமா இருக்கு. இன்னும் படத்து மேல எனக்கு ஆர்வம் வந்துச்சு. என்னால இப்ப நாளைக்கு வரைக்கும் எப்படி வெயிட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஓகே ஓகே ஓகே. நீங்களும் இதுல அவுட்புட் பார்க்கல, எங்களை மாதிரி நீங்களும் வெயிட் பண்றீங்க போல. இது ஏன் நான் கேட்டேன்னா ப்ரோ, இப்ப அந்த ட்ரெய்லர்ல வந்து இந்த மாளவிகாக்கு ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா, ஒரு எடிட்ல வந்து கட்டு ஒரு மாதிரி டக்கு டக்குன்னு ஒரு ஒரு 3 ஷேடு ஒரு கட் ஆகும்.
அதே மாதிரி ஆமா சியானுக்கும் வந்து ஒரு 2 இடத்துல வந்து ஒரு டிரான்சிஷன் மாதிரி காமிப்பாங்க. டார்க்ல இருந்து அப்படியே ஒயிட்டா மாறுற மாதிரி. அத பத்தி நம்ம இப்ப பேச வேண்டாம். பட் அதெல்லாம் உங்களுக்கு நீங்க நடிக்கும் போது பார்த்திருப்பீங்க. பட் இப்ப ட்ரெய்லர்ல பார்க்கும்போது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? இது என்னடா இது உங்களுக்கே புதுசா இருக்கா? வேற மாதிரி வந்திருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறீங்களான்னு கேக்குறேன். நீங்க சொன்ன அந்த கட்டு அந்த இதெல்லாம் இருக்குல்ல, ஆமா டிரான்சிஷன், அதெல்லாம் நம்ம நடிக்கும் போதே நமக்கு அது தெரிஞ்சுது நமக்கு என்னவா இது அவுட்புட் வரப்போகுதுன்னு. ஆனா இது அவங்க பிளான் பண்ணத இது இப்படி வருமாடா அப்படின்னு நான் யோசிச்சேன் எனக்குள்ள. என்ன இது ஏதோ ஏதோ பண்றாங்க, இதெல்லாம் எப்படி வரப்போகுது, இதை நம்ம பார்க்கணும், ஸ்கிரீன்ல பார்க்கணும், ஃப்ரேம்ல பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப வெயிட் பண்ணேன். எனக்கு அது டீசர்லயே அதை உங்களுக்கு காமிச்சிட்டாங்க. டீசர்ல எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. டீசர்லயும் அந்த மாதிரி ஒண்ணு இருக்கும், ஆமா ஆமா ட்ரெய்லர்லயும் அந்த மாதிரி ஒண்ணு இருக்கும். எனக்கு அப்படியே அச்சா பயங்கரமா பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி அவுட்புட்டா எடுக்கும் போதே ஒரு பிளான் இருக்குல்ல அவங்களுக்கு, இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றது வந்து எனக்கு எனக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கிங் ஆயிடுச்சு. ச்சே, என்ன இப்படி எடுத்திருக்காங்க ஒரு படத்தை நம்ம. ஆனா எடுக்கும் போது இந்த மாதிரி அசால்ட்டா பண்ணிட்டோம். ஆனா இது பார்க்கும்போது ஒரு ஒரு பூரிப்பு இருக்குல்ல, அது எனக்கு. நீங்க சூப்பர் கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆனா நீங்க அதுக்கு என்னால முழுமையான பதில கொடுக்க ரிலீஸ்க்கு முடியல. அப்புறம் இல்ல இல்ல வேணா கண்டிப்பா ஜாலியா இருப்பேன் அது கண்டிப்பா பத்தி. ப்ரோ கொடுக்க இன்னொரு வேணாம் கேள்வி. ப்ரோ, கண்டிப்பா கொடுக்க வேணாம். எல்லாரும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணட்டும் தியேட்டர்ல. இல்ல எனக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது எனக்கு அதான் ப்ரோ ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் பார்க்கும்போது டீசர் வந்தப்ப ஒரு ராவான ஒரு ஒரு ஆக்ஷன் மூவி மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அப்புறம் ட்ரெய்லர் வந்த பிறகு கொஞ்சம் ஃபேண்டசி அது இதுன்னு கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ட்ரெய்லர் டீசருமே எனக்கு வித்தியாசம் தெரிஞ்சுது. நேத்து வந்த பாட்டு பாத்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டா வேற மாதிரி வேற மூட்ல இருந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. கெஸ் ட்ரெய்லருக்கு பண்ணவே முடியல ப்ரோ. டீசருக்கும் எல்லாமே ஒரு மாதிரி கான்ட்ராஸ்டா இருக்கு. இது படம் என்ன மூடுன்றதே கொஞ்சம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் இதுவா தான் இருக்கு. தெரியல, அது அது இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு. அவங்களுக்கு வந்து ப்ரோ அப்புறம் இன்னொரு உங்களுக்கு வந்து ப்ரோ அப்புறம் இன்னொரு விடுறாங்களே, ஒரு ஒரு அப்டேட் விடுறாங்களே, டீசரு, ட்ரெய்லரு, இப்போ ஒரு பாட்டு, இது மாதிரி உங்களுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சிங்கிள், ஆமா ப்ரோ. செகண்ட் சிங்கிள், தேர்ட் சிங்கிள், இது மாதிரி விடுறாங்கல்ல. அவங்க விடுறதே வந்து உங்களை ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு மூட் செட் பண்றாங்க. இது என்ன மாதிரியான படம்னு திங்க் பண்ணுங்க, அந்த மாதிரியான ஒரு மூட்ல இருக்கு. ட்ரெய்லர் வந்து நீங்க 4-5 வாட்டி கூட மறுபடியும் பாருங்க. இன்னும் உங்களுக்கு நிறைய தோண்ட தோண்ட புதையல் கிடைக்கும் ட்ரெய்லர்ல. ஆமா, இன்னைக்கு எடிட்டர் கூட ஒரு இன்டர்வியூல பார்த்தேன், நான் ட்ரெய்லர்லயே ஸ்டோரி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. ட்ரெய்லர் தான் கதையே. ஆமா, ட்ரெய்லர் தான் கதையே. ப்ரோ இன்னொரு கேள்வி. ஆக்சுவலா சார் வந்து எப்படி எப்படி ப்ரோ ஃபர்ஸ்ட் டேக்லயே ஓகே பண்ணிடுவாரு எல்லாமே? ஒரு ஷாட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதுலயே ஓகே பண்ணிடுவாரா? சில நிறைய சில சீன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இதுலயே ஓகே பண்றாரு. சில சீன் டேக்கும் எடுப்பாங்க, டேக்கும் நிறைய போகும். அதுவுமே வந்து சார் வந்து சலிக்காம வந்து டேக் நிறைய போச்சுன்னா அதை பத்தி கவலையே பட மாட்டாரு. ஏன்னா டேரக்டருக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கொடுத்துடணும், அதுல மட்டும்தான் அவர் இருப்பாரே தவிர ஒரு டேக்ல நான் முடிக்கணும்னு நினைக்க மாட்டாரு. சில நேரத்துல முடிச்சிருவாரு, ஒரே டேக்ல அடிச்சு தூள் கிளப்பிடுவாரு. சில நேரத்துல வந்து டேக் அதிகமா போச்சுன்னா அதை பத்தி கவலைப்பட மாட்டாரு. நம்ம நடிக்கணும், எத்தனை டைம் டேரக்டர்களும் நம்ம நடிக்கணும், அதுதான் நம்ம வேலை அப்படின்ட்டு ஒரு மாதிரி நடிச்சு கொடுத்துருவாரு. ஆனா டேரக்டர் எதிர்பார்க்கறதை தான் கொடுப்பாரு கண்டிப்பா. ப்ரோ அவர் நீங்க இந்த இப்ப அவர் இல்ல ப்ரொமோஷன்ல சொல்லியிருக்காரு ஒரு சீனுக்கு ஏதோ 70 டேக் கிட்ட போச்சுன்னு சொல்லுவாரு. எப்படி ப்ரோ டயரிங்கா இருக்காதா உங்களுக்கு? எப்படி ஒரு 3 வாட்டி பண்ணும்போது வேரியேஷன் கொடுப்பீங்க, ஒரு இத மாத்தி பண்ணுவீங்க, ஓகே. ஒரு டேக் ஆனா 70 வாட்டி பண்றாங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு பெட்டர் பண்ணுவீங்க அந்த டேக்க? அதுதான் ப்ரோ. ஏன்னா ஒரு இப்போ வந்து இதுல நீங்க பாத்தீங்கன்னா இதுல என்ன இதுனா லைவ் சவுண்ட்ல நமக்கு டப்பிங் இல்ல. டப்பிங் வந்து இப்ப சின்ன சின்ன மைன்யூட் கரெக்ஷன் மட்டும் டப்பிங் பண்ணோம். பெரிய பெரிய டைலாக் எல்லாம் டப்பிங் பண்ணவே இல்லை. இப்போ வந்து நான் பேசும்போது இப்ப என் கழுத்துல மணி போட்டிருக்கேன்ல, தாயத்து மாதிரி போட்டிருக்கேன். ம் பேசும்போது அந்த தாயத்து சவுண்டு கேட்டுச்சுன்னா என்னோட டைலாக் எதனா மிஸ் ஆயிடும்ல, சரியா கேட்காம போயிடும். அந்த சரியா கேட்காத டைலாக்ஸ் தான் வந்து நம்ம டப்பிங் பண்ணியிருப்போமே. ஓடும் போது மூச்சு இறைக்கிற போது எதனா டைலாக் மிஸ் ஆயிடும், அந்தந்த டப்பிங் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து விக்ரம் சார் இப்போ எல்லாருமே ஆனால் லைவ் சவுண்ட் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் சவுண்ட் தானே. நம்ம அதே ஸ்லாங்ல பேசணும். விக்ரம் சாருக்கு வந்து ஒரு லென்த்தி டைலாக் ஒன்று இருக்கும். அந்த லென்த்தி டைலாக் அப்போ அந்த ஸ்லாங்கு பேசணும், அந்த மூடு கரெக்டா. இப்போ அவர் பேசும்போது, ஏன்னா இது நம்ம ஒரு கட் 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 பண்ணி போல ஒரு எல்லாமே சிங்கிள் ஷாட்டா தான் இருக்கும் நிறைய. ஓகே ஒரு ஓகே. மாதிரி அப்படியே கேமரா ஆமா, சுத்தி அது வரும் நேத்து விக்ரம் அந்த சார். பாட்டுல கூட தெரியுது. அப்படியே கேமரா அப்படியே ஃபுல்லா மூவ் ஆகுது. அப்படியே ஒரே ஒரே ஒரு ஷாட்ல மாதிரி தான் அப்படியே மூவ் ஆயிட்டே இருக்கும். வருது. இப்போ அதுல நம்ம விக்ரம் சார் பேசணும்ன்ற போது மத்தவங்க பேசணும், அதுக்கு மத்தவங்க டைலாக் டெலிவரி கொடுக்கணும், இதனால டேக் போச்சு. ஆனா அது எத்தனை டேக் போனாலும் நான் யோசிப்பேன். ஆனா விக்ரம் சார் வந்து மாற்றம் எப்படி சொல்றது, சேஞ்ச் கொடுத்துட்டே இருப்பாரு. ஒரு ஒரு இப்போ இப்போ இந்த டேக் ஓகே ஆகலையா, அடுத்த டேக் போதா, அடுத்த டேக்ல ஒரு புதுசா ஒன்று கொடுப்பாரு.
அதுவும் ஓகே ஆகலையா, இது ரெண்டும் இல்லாம புதுசா ஒண்ணு பண்ணுவாரு. இப்போ 3வது டேக் ஓகே ஆகலையா, 4வது டேக்ல 3 இல்லாம 4வதா நம்ம எதனா ஒண்ணு பண்ணணும் அப்படின்னுவாரு. சில நேரத்துல 4த்தையும் சேர்த்து ஒரு ஒரு ஃபிளேவர் ஒண்ணு கொடுப்பாரு. அது மாதிரி அவரு, அதனாலதான் அவர் இத்தனை வருஷம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்டா இருக்கார்ல, ப்ரோ கரெக்டா பண்ணணும்ன்ற ஒரு ஜோன்ல இருப்பாரு. இத்தனை டேக் போகுதுன்னா அத்தனை டேக் போகுதுன்னா நம்ம அந்த கேரக்டரா கரெக்டா கொடுத்துடணும்ட்டு திங்க் பண்ணி கரெக்டா அடிச்சிருவாரு. ப்ரோ சார் வந்து நீங்க அவர் பக்கத்துல இருந்து எல்லாமே நடிச்சு பாத்திருக்கீங்க. அவர் நடிக்கும் போது ஒரு வேற ஒரு பர்சனா தெரிஞ்சிருக்காரு உங்களுக்கு? ஏன்னா நீங்க நார்மலாவும் அவர்கிட்ட பேசியிருப்பீங்க, அந்த கேரக்டர் ஆர்டிஸ்டாவும் பேசியிருப்பீங்க. அவர் நடிக்கும் போது முழுமையா வேற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காரா? எனக்கு வந்து அவரு அவர் விக்ரம் சாரா நான் பார்த்ததை விட நான் தங்கலான தான் நிறைய பார்த்திருக்கேன். நான் தங்கலான் கூட தானே இருக்கேன். தங்கலான் தான் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். தங்கலான் ப்ரோ தங்கலான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசுறீங்க ப்ரோ. பார்வதி மேமும் அப்படிதான் சொன்னாங்க, நீங்களும் அப்படிதான் சொல்றீங்க. ஏன்னா, தங்கலாம் நான் தங்கலாம். வந்து எதை பத்தி வேணா நான் பேசுவேன். விக்ரம் சார் கிட்ட வந்து நான் இதை பத்தி தான் பேசணும் அப்படின்னு நான் யோசிக்கவே மாட்டேன். ஒரு சீன் வந்து நான் படுத்துட்டே இருப்பேன், சார் வராரு வந்து என் காலை விரிச்சு தான் நான் தூங்குவேன் இந்த படத்துல, ஓகேங்களா. காலை விரிச்சு தூங்கும்போது, ஏய் காலை ஒண்ணு சேருடா அப்படின்னு சொன்னாரு. சரிங்களா, திட்டுறாரு போல அப்படின்ட்டு, ஏன்னா இவ்வளவு பெரிய ஆள் நிக்கிறாரு, நம்ம காலை விரிச்சுன்னு இருக்கோன்ட்டு எதாவது நினைச்சுக்கிட்டாரு. நான் காலை டக்குன்னு மடக்கினேன். டப்புனு என் பக்கத்துல வந்து படுத்துட்டாரு. ஓ, படுக்கிறதுக்கு தான் காலை மடக்க சொன்னீங்களா? ஆமான்னாரு. உடனே படுத்தாரு ஷூட்டிங் என் பக்கத்துல ஸ்பாட்லயா ப்ரோ, படுத்தாரு. இல்ல ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போதா? ஷூட்டிங் ஸ்பாட்ல பிரேக், இந்த கேமராலாம் கேமரா பிரேக். ஓகே ஓகே. மாத்துவாங்க, ஆமா ஆமா. இங்க இருந்து அங்க வேற ஆங்கிள் ஓ, வைக்கும் போது கேரவனுக்குலாம் படுத்து போறதே இல்ல, அங்கேயே இருந்துறது உங்க கூட. என் பக்கத்துல படுத்தாரு. நாள்ல அடைய இவரை பார்த்தேன். பார்த்துட்டு இவரு வந்து என்ன பார்த்தாரு. பார்த்துட்டு அப்புறம் அப்படின்னு சொன்னாரு. நம்ம இந்த ஸ்கூல்ல கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் பேசும்போது அப்புறம் அப்படின்னா விழுப்புரம் அப்படின்னு ஜோக் ஒன்று சொல்லுவோம்ல. நான் வந்து என்ன அப்புறம் அப்படின்னு நான் விழுப்புரம் அப்படின்னேன். இவரு பார்த்து முறைச்சிட்டு சிதம்பரம் அப்படின்னாரு. நான் வந்து கன்னிகாபுரம் அப்படின்னேன். அவரு விஜயராகபுரம் அப்படின்றாரு. நான் விநாயகபுரம்ன்ற. இந்த மாதிரி மாறி மாறி புறம்னு அந்த புறம் எந்த போயினே இருக்கு. அவரும் விட்டு கொடுக்கல, நானும் விட்டு கொடுக்கல. ஏதோ புறம் போயினே இருக்கும். அவர் ஒரு கட்டத்துக்கு மேல டேய் போதுண்டா. இந்த மாதிரி ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன். ஒரு நம்ம தான் எதை பத்தி வேணா பேசலாம், இது பத்தி தான் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு. ரஞ்சித் அண்ணனும் அப்படிதான். எனக்கு நான் எதை பத்தி வேணா பேசணும் அவர்கிட்ட. விக்ரம் சார் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்கல்ல. விக்ரம் சார் கிட்ட வந்து சடனா போயிட்டு நான் ஏதாவது நான் வந்து கோமணம் கட்டிட்டு இருப்பேன்ல, நான் நடந்துக்கும் போது என்னோட பம் காமிச்சுட்டு தான் இருப்பேன் படத்துல பின்னாடி. அந்த அளவுக்கு கட்டி நீங்க இதெல்லாம் பார்த்தேன், போட்டோஸ் இதெல்லாம் பார்த்தேன். கூணுல மாதிரியே ஒரு மாதிரி நடக்கிறீங்களா? அது எப்படி? அதுதான் ப்ரோ கேரக்டர். ஏன்னா கேரக்டர் அது மாதிரி தான் நான் ஒர்க் பண்ணிருப்பேன். ஓகே ஓகே. இந்த மாதிரி ரொம்ப வீக்கான ஒரு பையன். ஓகே ஓகே. இன்டர்வியூல பேசியிருந்தீங்க, ரொம்ப வீக்கான ஒரு பையன். அதனால நம்ம அந்த மாதிரி தான் நம்ம போர்ட்ரே பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நான் பண்ணது. அது மாதிரி விக்ரம் சார் நின்று காட்டுவாரு டக்குன்னு, ஏய் அசோகா நீ எப்படி தான் நிக்கிற அப்படின்னு என்ன மாதிரி நின்று காட்டுவாரு. நான் சொல்லுவேன், தங்கலான் நீங்க அப்பா நீங்க எப்படி தான் நிக்கிறீங்க, நான் தங்கலான் மாதிரி நின்று நடந்து காட்டுவேன். நான் வந்து பார்வதி அதுதான் ப்ரோ, நானும் விக்ரம் சாரும் பக்கத்துல நின்று பார்வதி மேம்க்கு பண்ணி காட்டுவோம். கங்கம்மா அசோகன் பாக்குறீங்களா அப்படின்னு 2 பேரும் அசோகன் தான் நிற்போம். இப்ப கங்கம்மா தங்கலான் பாக்குறீங்க, 2 பேரும் தங்கலான் மாதிரி நின்று தங்கலான் மாதிரி நடப்போம். அந்த ஷோல்டர் எல்லாம் தூக்கிட்டு ஒரு மாதிரி நடக்கிறாருல, நடந்து காட்டுவோம். ரொம்ப ஜாலியான, அதுதான் தங்கலான். அதுதான் வந்து நமக்கு ஒரு மனதளவுல மோஸ்டா வந்து விக்ரம் ஃபேன்ஸுக்கு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்த படம் இவ்வளவு கலெக்ட் பண்ணணும் அவ்வளவு கலெக்ட் பண்ண எங்களுக்கு ஒரு இது இல்லை. இந்த படம் வந்து வேர்ல்டு வைட் ரீச் ஆகணும், அதுக்கான ரெகக்னேஷன் வந்து ஒரு வாங்கணும், அவ்வளவுதான். அதை தாண்டி பெருசான ஒண்ணு. கண்டிப்பா இதான் ப்ரோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் ஏன்னா இந்த கலெக்ஷன் அந்த நம்பர்ஸ் கேமுக்குள்ள போறதே விட்டுருங்க. இந்த படம் வந்து வேர்ல்டு வைட் ரீச் ஆகணும். அவருக்கு என்ன ரெகக்னேஷன் என்ன மதிப்பு இருக்குன்னு எல்லாருமே தெரியும். அவரோட பொட்டன்சியல் எல்லாத்துக்குமே தெரியணும். ஆமா ப்ரோ, கண்டிப்பா தெரியும் ப்ரோ. அவரு கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு பெரிய ரெகக்னேஷன் கொடுக்கும். அவரும் அதை நம்புறாரு. ஒரு அவ்வளவு கான்பிடென்ட்டா இருக்காரு இந்த படத்து மேல. ப்ரொமோஷன் பண்ணும்போதே தெரியுது. ப்ரொடக்ஷன் சைடு எப்படி ப்ரோ? புரியல ப்ரோ. ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து எப்படி ப்ரோ ப்ரொடக்ஷன் எப்படி பாக்குறீங்க? கரெக்ட்டா கொண்டு போறாங்களா? ப்ரோ ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணாரு, அதனால அவர்தான் எடுத்துப்பாங்க ஷூட்டிங். இல்ல ப்ரோ, நமக்கு ஸ்டுடியோ கிரீனும் நமக்கு 2 பேருமே நீலம் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ கிரீன் தானே. நமக்கு 2 பேருமே வந்து ஒரு கரெக்டான ஒரு முன்னெடுப்பு தான் எடுக்கிறாங்களே படத்தை.
ஒரு இவ்வளவு நான் இந்த காலேஜுக்கு எல்லாம் போகணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏதோ காலேஜுக்கு எல்லாம் போறாங்க. ஆமா 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 அதெல்லாம் சாரே சாரே கேட்டு போலாம் அப்படின்னு சொன்னாரு. தனஞ்சயன் சொல்லிட்டு இருந்தாரு. அப்படியா ப்ரோ? உங்களுக்கு அது எனக்கு கூப்பிடலையா தெரியும் ப்ரோ அதுக்கப்புறம்? இல்ல ப்ரோ, நமக்கு ஆடி நம்ம பெரிய மார்க்கெட் அவங்களுக்கு வேல்யூ பார்ப்பாங்கல்ல. சரி சரி விக்ரம் சார் இருக்காரு, பார்வதி இருக்காங்க, மாளவிகா இருக்காங்க, லீடிங் ஆக்டர் தானே ப்ரோ. ஓகே நம்ம எப்படி ப்ரோ அர்ஜுன் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நவீன் ப்ரோ நீங்க கேளுங்க. அர்ஜுன் ப்ரோ உங்களை பார்த்தோம் ப்ரோ ஆடியோ லான்ச்ல. நீங்க அப்படியா ப்ரோ? பேசிருந்தீங்க. ஆமா, லைக் நீங்க வந்து உங்க ஃபேமிலியா ஃப்ரெண்ட்ஸா தெரியல, உங்க கேங் யாரோ இருந்தாங்க, உங்ககிட்ட எல்லாம் பேசுறதெல்லாம் பார்த்தோம். கேட்கலாம்னு நினைச்சோம். எப்படி ப்ரோ படம்? இல்ல கண்டென்ட் வைஸ் எப்படி ப்ரோ? லைக் மேக்கிங் எல்லாம் ஓகே, ஆக்டிங் எல்லாம் ஓகே, எல்லாம் மியூசிக் எல்லாம் ஓகே, பட் ஸ்கிரிப்ட் கண்டென்ட் வைஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா? கண்டென்ட் தான் ப்ரோ மெயினே படத்துல. ஏன்னா ஒரு இன்டென்ஸான ஒரு படம் இல்ல இது. எல்லாம் இன்டர்வெல்லாம் வந்து விடுங்க, நான் வேற எதுவும் சொல்லிடாதீங்க, எதுவுமே சொல்லாதீங்க. இல்ல ப்ரோ எதுவுமே சொல்லாதீங்க ப்ரோ, பாத்துக்கலாம். எங்களுக்கு எப்படின்னா சியான் வந்தாலே நாங்க வந்து ஒரு இந்த படம் எங்களுக்கு ப்ரோ பண்ணிருக்காங்கல்ல, வந்து என்னவா சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த சொல்லணும்னு ஆசைப்பட்டது எடுத்தாச்சு. எடுத்ததே முடிச்சாச்சு. இந்த முடிச்ச படத்தை இப்போ 15ஆம் தேதி கொடுக்குறாங்கல்ல. 15ஆம் தேதியில நாளைக்கு கழிச்சு நாளைக்கு சாரி. ஏன்னா இந்த படத்துல எல்லாருமே இப்போ லைவ் சவுண்ட் இருக்குல்ல, லைவ் சவுண்டு அவங்க அது ஒரு டீம் ஒண்ணு இருக்கு. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க ஓடினே இருப்பானுங்க. எப்படி சொல்றது, மைக் அண்ணன் கலாச்சார ஆடியோ லான்ச்ல நின்னுட்டே தான் இருப்பானுங்க. ஓடிட்டே இருப்பாங்க. ஒரு முக்கியமான கேள்வி ப்ரோ. ஆக்சுவலா சாருக்கு வந்து அந்த ரிப்பு உடஞ்சிருக்குல, அது வந்து ஆக்சுவலா படம் ஷூட்டிங் முடியும் போது ஃபுல்லா கியூர் ஆயிடுச்சாரு ப்ரோ? இன்னும் இல்ல, அப்படியே தான் அதோட தான் நடிச்சிட்டு இருந்தாரு அவர் கடைசி வரைக்கும். லாஸ்ட்ல பேட்ச் ஒர்க் போனோம்ல, மதுரைக்கு போனீங்க அப்பெல்லாம் ஒரு மதுரை, அப்புறம் கேஜிஎஃப்லயும் பேட்ச் ஒர்க் போனோம். கேஜிஎஃப்ல தான் ஃபர்ஸ்ட், இவிபில ஒரு 2 நாள் 3 நாள் போனோம். அப்புறம் கேஜிஎஃப்ல பேட்ச் ஒர்க் போனோம். அது முடிச்சுட்டு மதுரைக்கு லாஸ்டா. மதுரை தான் ரொம்ப லாஸ்ட். இந்த பேட்ச் ஒர்க் அப்போ அவருக்கு அந்த பெயின் இருந்துட்டே தான் இருந்துச்சு ரிப்ல. இத்தனைக்கும் இதுல என்ன இது சிக்கல்னா, பேட்ச் ஒர்க் வந்து ஃபைட் சீன் வேற. விக்ரம் சார் ஃபைட் சீன் இருக்கு, அவர் உருண்டு பரல்றது இருக்கு, இது இருக்கு. அந்த ரிப்பு கியூர் ஆயிடுச்சு, பட் ஆனா அந்த பெயின் இருக்கும் ப்ரோ. என்னதான் நமக்கு கால் இப்பதான் உடஞ்சிருக்குன்னா, கால் உடஞ்சி சரியாயிட்டு இருக்கும். ஆனா நம்ம கிட்ட சொல்லுவாங்கல்ல, ரொம்ப ஸ்டெயின் பண்ணிக்க கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கை கால்லாம் உடஞ்சா. அந்த மாதிரிதான் இவரு அந்த ரொம்ப ஸ்டெயின் பண்ணிக்க கூடாதுன்னு மோட்ல தான் இருப்பாரு. பட் ஆனா அதுலயே உருளுவாரு, பரலுவாரு, சண்டை போடுவாரு. ஃபைட் சீன் ப்ரோ, அதுவும் சாதாரண ஃபைட் இல்ல. அது நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது என்னன்ட்டு. அதுல பண்ணுவாரு ப்ரோ. அதுல அடி வாங்குவாரு அவரு. நமக்கு அடி வாங்கும் போது அந்த இடத்துல யாரும் அடிச்சிட்டாங்கனாலும் வலிக்கும். இவ்வளவு இருக்குல்ல அந்த பெயின்லயே. ஆனா ஒரு படம் கமிட் ஆயிட்டோம், நம்ம கமிட் ஆயிட்டோம். அந்த படத்தை இப்ப நம்ம முடிச்சு கொடுக்கணும். இந்த பேட்ச் ஒர்க் பண்ணாதான் இந்த படம் முடியும் அப்படின்னு இருக்கும்போது, அவரு அந்த படத்துக்காக அவரு தன்னை கொடுக்கறது இருக்குல்ல, 100% கொடுப்பாரு. கொடுத்துட்டு அந்த படத்தை முடிச்சு கொடுத்துட்டு தான் போனாரு. ஓகே அண்ணா. சுந்தர்ண்ணா அர்ஜுன் ப்ரோ, உங்க கூட ரெட் கார்பெட்ல சுத்தி இருந்தேன் ப்ரோ. என்ட்ரி ஆகும்போது நீங்க அந்த பிரீத்திகரன் அவங்க கூட வந்தீங்க தானே? ஆமா ஆமா பிரதர், நானும் பிரீத்திகரன், ஹரி. அதான் நீ ஹரி ப்ரோ பக்கத்துல நின்று இருந்தேன். ஆக்சுவலி பார்வதி மேம் பேசி முடிச்சு உள்ள போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்தீங்க, அவங்க பர்ஸ் எல்லாம் கூட கொடுத்தாங்க, நான் தான் பிடிச்சிட்டு உங்க ஆக்சுவலி அவங்க கூட போட்டோ எடுத்தேன் பிரீத்தி கூட. பட் உங்க கூட எடுக்க முடியல. எனக்கு வந்து அப்போ நீங்க சன் கேரக்டர் பண்றீங்க அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்து ரியலைஸ் பண்ணேன், ஐயோ தலைவன் பக்கத்துலதான் நின்றுட்டு இருந்தா, பேசினானே நல்லாவே போட்டோ எடுக்க முடியல அப்படின்னு வருத்தப்பட்டேன். பரவாயில்ல, எங்கேயாவது பார்த்தோம்னா கண்டிப்பா நம்ம பேசலாம். சார் ப்ரோ நீங்க கூகை எல்லாம் வருவீங்களா ப்ரோ? கூகை நீலம் ஆபீஸ். அப்புறம் என்ன ப்ரோ, கூகையில பாக்கலாம் கண்டிப்பா. கண்டிப்பா ப்ரோ. ஓகேவா ப்ரோ? அப்படியே உங்களுக்கு கேட்டேன் ப்ரோ. அர்ஜுன் ப்ரோ, நீங்க எல்லார பத்தியும் பேசணுன்றதுக்காக ஒரு 2-3 கேள்வி கேட்டுறேன். நீங்க அப்படியே லைனா ஆன்சர் பண்ணிடுங்க.
நீங்க நட்சத்திரம் நகர்கிறதுல நீங்க பார்த்த ரஞ்சித் அண்ணாவுக்கும் தங்கலான்ல நீங்க பார்த்த ரஞ்சித் அண்ணாவுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? எதனால இந்த கேள்வி நான் வைக்கிறேன்னா ப்ரோ, விக்ரம் சார் வந்து இந்த ப்ரொமோஷன்ல வந்து சொல்லியிருக்காரு, ரஞ்சித் கிட்ட போய் பேசும்போது அவரே சொன்னாரு, நான் ஒரு மாதிரி ட்ரிப்பா வரேன் சார், எனக்கே எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி எங்கெங்கயோ கூட்டு போகுது என்ன அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாருன்னு சொல்லுவாரு. சோ நட்சத்திரம் நகர்கிறதுல நீங்க பார்த்த ரஞ்சித் அண்ணாவுக்கும் தங்கலான்ல ரஞ்சித் அண்ணாவுக்கும் எது டிஃபரன்ஸ் பாத்தீங்களா இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்கிங் அண்ட் அவரோட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ரஞ்சித் அண்ணா கூட? நட்சத்திரம் நகர்கிறதுல தம்மம் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு. அந்த 2 ரஞ்சித் அண்ணா இருக்காருல்ல, அவர் வந்து ரொம்ப ஜாலியான ஒரு ரஞ்சித் அண்ணா. ரொம்ப ரொம்ப ஜாலியா இருப்பாரு, கலாய்ப்பாரு செட்ல. சிரிச்சினே, நான் அதிகமா சிரிச்சினே தான் பார்த்தேன். அதிகமா ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. இதுலயும் தங்கலானே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. பட் ஆனா நான் பழைய ரஞ்சித் அண்ணாவை நான் மிஸ் பண்ணேன் ரொம்ப. இதுல ஒரு மாதிரி ப்ரெஷர்டாவே இருப்பாரு, ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டு. உண்மையிலே அவரு தங்கலான மாதிரி ஆயிடுவாரு, ஒரு மாதிரி அப்படியே இருப்பாரு, ட்ரிப் ஆயிடுவாரு டக்குன்னு. நான் யோசிப்பேன், என்னடா இவர் இப்படி இருக்காரு. ரொம்ப இதுல வந்து இந்த படத்துல வந்து நான் ஒரு ரொம்ப இதை எப்படி சொல்றது, ப்ரெஷர்டா ஒரு ஆள் இருப்பாங்கல்ல, இந்த சீன் இருக்கு அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர்டா இருப்பாரு. பட் ஆனா சந்தோஷமாவும் இருப்பாரு. நம்ம போய் ஜாலியா எதனா பேசினா ஜாலியா கலாய்ப்பாரு, பேசுறது அதெல்லாம் இருக்கும். பட் ஆனா நட்சத்திரம் நகர் இதுல பார்த்த ரஞ்சித் அண்ணா மாதிரி இதுல இல்ல. ஒரு மாதிரி அந்த டைமுக்கு மட்டும் சந்தோஷமா இருப்பாரு, அந்த டைமுக்கு ஒரு இதுவா இருக்கும். பட் ஆனா ஷூட் பண்ணும்போது ரொம்ப அப்படியே ஃபேஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். நான் கிட்ட போவே பயப்படுவேன், நான் திட்டுருவாரோ. எல்லாம் ஒரு டைம் திட்டாரு, ஏய் நடிக்க ஒழுங்கா பண்ண மாட்டியாடா, என்னடா இதுடா நடிக்க தெரியாதாடா அப்படின்னு திட்டாரு. ஒழுங்கா பண்ண மாட்டேன், இந்த சீன் எவ்வளவு பெரிய சீன் இது, நீ தானே இருக்க, நீ என்ன பண்ண மாட்டியா அப்படின்னு. நான் இல்லைண்ணா அப்படின்னு திட்டிட்டு அப்புறமா லஞ்ச் பிரேக் விட்டதுக்கு அப்புறம் நான் அப்படியே சோகமா நின்று இருந்தேன். என்னடா திட்டாருடா அண்ணன் அப்படின்னு நிற்கும் போது டக்குன்னு வந்தாரு. ஏய் யசோதா சாப்பிட்டியாடா அப்படின்னாரு. என்னடா இவரு இப்பதான் திட்டு போனாரு, அதுக்குள்ள சாப்பிட்டேன்னு அப்படின்னு. சாப்பிட்டேனா. அவரோட அண்ணனோட கோவம் அவ்வளவுதான், அந்த ஸ்பாட்ல அந்த மொமெண்ட்ல வர கோவம் தான். அதுக்கப்புறம் அந்த மனசுல வச்சுக்க மாட்டாரு. ரஞ்சித் வந்து மனசுல வச்சுக்கிற ஆளே இல்ல. அப்படியே மொமெண்ட்ல கோவம் வருதா பட்டுன்னு பேசுறாரா, அவள் தான் டப்புன்னு சாப்பிட்டு வருவாரு. சாப்பிட்டியாடா, என்னடா சாப்பிட்ட அப்படின்னு சிரிச்சுட்டு அவள் தான் போயிடுவாரு. அதுதான் ரஞ்சித். அது ஒரு ஆனா நான் சொல்லுவாரு, எனக்கு நிறைய ரஞ்சித் ஆக்டிங் பத்தி எனக்கு என்ன சொன்னாருன்னா, அது எதுக்காக திட்டினாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபாரினர் இருப்பாரு, அவரு வந்து என்கிட்ட ஒண்ணு பேசுவாரு, நான் சிரிக்கிறத நான் விட்டேன். ஏன்னா அவரு என்கிட்ட ஒரு பேசுறத விட்டுட்டாருன்னு நான் சிரிக்கிறத விட்டேன். அப்ப வந்து திட்டினாரு, சிரிக்கிறதானே உன் வேலை, நீ ஏன் சிரிக்கல அப்படின்னு கேட்டாரு. இல்லைண்ணா அவன் பண்ணல, இல்லைண்ணா அவர் பண்ணாததுனால தானே நான் விட்டேன் அப்படின்னும் போது, ஆக்டிங்னா என்னடா அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. ஆக்டிங்னா வந்து உள் வாங்கி நடிக்கிறதுனா, அப்படியே எல்லாத்தையும் உள் வாங்கி நடிக்கிறதுனா என்ன, உள் வாங்கி நடிக்கிறதா, சி அதெல்லாம் இல்லை அப்படின்னாரு. வேற என்ன ஆக்டிங்னா அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி நடிக்கிறதுடா. ஒரு சுச்சுவேஷன் உனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம்னா, அந்த சுச்சுவேஷன்ல உன் கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் வந்து தப்பா பண்ணிட்டாங்கன்ட்டு நீ தப்பு பண்ணக்கூடாது. அந்த உன் கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் தப்பு பண்ணிட்டாங்கன்னா அந்த நேரத்துல அர்ஜுன் என்ன யோசிக்கிறான்றது முக்கியம் இல்ல, அந்த நேரத்துல அசோகன் என்ன யோசிக்கிறான்றதுதான் முக்கியம். உன் கூட நடிக்கிறவன் வந்து தப்பு பண்ணிட்டா அசோகன் என்ன பண்ணிருப்பான், அதை நீ பண்ணு, அது அந்த சீனுக்கு ஒர்க் ஆகும்டா. அதுதான்டா ஒரு அந்த சீனை வந்து நீ தான்டா ஹோல்டு பண்ணிக்கணும், அதுதான்டா ஆக்டிங் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அது ஒரு பெரிய லெசன் இந்த படத்துல. சூப்பர்ண்ணா. இன்னொன்னு ப்ரோ, இப்ப ஜெனரலாவே ரஞ்சித் அண்ணா படம்னா வந்துட்டு, இப்ப சார்பட்டா எடுத்தீங்கன்னா ஆர்யாவை தவிர சுத்தி இருக்க ஒரு 10ல இருந்து ஒரு 15 பேர் ஸ்டாண்ட் அவுட்டா தெரிஞ்சாங்க அந்த படத்துல. முத்துக்குமார் சார்ல இருந்து, பசுபதி சார்ல இருந்து, நிறைய பேர், டான்சிங் ரோஸ், எவ்வளவு பேர் அந்த படத்துல பாத்தீங்கன்னா, துஷாரா விஜயன் எல்லாருமே வந்து தனியா தெரியுவாங்க. இப்ப வந்து ட்ரெய்லர் வந்து மோஸ்டா வந்து சியானோ மாளவிகா அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி இருக்க மாதிரி இருக்கு. பட் படமா பார்க்கும்போது இதுல நீங்க எதிர்பார்க்கிற கேரக்டர்ஸ் யாரு ஸ்கிரீன்ல? ஓகே, இவங்களதெல்லாம் இன்னும் இப்படி இதெல்லாம் வெளியே வரல, இவங்கெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி. அது சொல்லிட்டா மனசுல வச்சுக்க மாட்டீங்களே. பட் ஆனா எப்படி சொல்றது, இப்போ நீங்க சார்பட்டால ஒண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கீங்கல்ல, நிறைய கேரக்டர்ஸ் உங்க மனசுல உட்காடுறாங்கல்ல. கபிலன், டான்சிங் ரோஸ், மாரியம்மா, டேடி, வாத்தியாரு, கனிகன், ரங்கவாதியாரு, இந்த மாதிரி இந்த கேரக்டர் பேர்லாம் நீங்க சொல்லலாம், வரிசையா கை விரலோட்டி எண்ணிடலாம். இப்போ இது மாதிரிதான் உங்களுக்கு தங்கலானும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
அந்த பேர்லாம் சொல்லிட்டு நீங்க இல்ல அந்த பேர் சொல்ல விஷுவலோட வேணாம் ப்ரோ. இப்ப ஹரி அண்ணாவெல்லாம் வந்து நானு சியான் வந்து கண்டிப்பா ஸ்டேஜ்ல ஏறி ஒருத்தரை பத்தி சொல்றாருன்னும் போது கண்டிப்பா படத்துல வந்து ஏதோ பண்ணியிருக்காரு அவரு. இல்லனா வந்து சும்மா வந்துட்டு சொல்ல மாட்டாரு. ஓகேங்களா? கண்டிப்பா படத்துல என்னமோ இருக்கு. அதாலதான் வந்துட்டு அவர் பார்த்ததுனாலதாங்க வெளில சொல்றாரு. சோ அதுதான் ப்ரோ கேட்டேன். ஓகே, இது கண்டிப்பா இருக்கும். எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஹரி அண்ணன் ஸ்டேஜ்ல சொன்னது வந்து அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஏன்னா அவரோட ஹார்ட் ஒர்க் இத்தனை வருஷம் சினிமால இருக்காரு. அவரு ஹரி உங்ககிட்ட அண்ணா எதுவும் பேசினாரா ப்ரோ? அந்த அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு அப்புறம் ஹரி அண்ணா உங்ககிட்ட பேசினாரா? ஆடியோ லான்ச்ல நீங்க பக்கத்துல ஏதாவது உட்கார்ந்து இருந்திருப்பீங்க. எதுவும் ஷேர் பண்ணாரா? அவரு எப்படி ஃபீல் பண்ணாரு அப்படின்றத? அவர் வந்து எமோஷனல் ஆயிட்டாரு. கண்ணெல்லாம் கலங்கிட்டாரு அவரு. நான் தான் சொன்ன மாதிரி என்ன பண்ணே ஃபீல் ஆயிட்டியா அப்படின்னேன். இல்லடா ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொன்னாரு. விடுமாமே விடுமாமே அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். எனக்கு அப்புறம் விக்ரம் சார் ஸ்டேஜ்ல ஏறினதுக்கு அப்புறம் விக்ரம் சார் என்கிட்ட பேசினாரு. ஏய் இன்னைக்கு உன் ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எவ்வளவு அழகா வந்திருக்கு இன்னைக்கு. நீ உன்னை கோமணத்திலே பாத்துட்டு இதுல பார்க்க எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னாரு. எல்லாம் 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 முடிஞ்ச பிறகு கடைசியா மேல ஏறிட்ட பிறகு சொன்னாரு. ஓகே. என்ன கோமணத்திலே பார்த்துட்டு என் புள்ள அசோகனா வந்து நீ இந்த ட்ரெஸ்ல அசோகனாவே இல்லையடா அப்படின்னாரு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் விக்ரம் சார் வந்து ஒரு காலேஜ் ஈவென்ட்ல எனக்கு சொல்லியிருந்தாரு. அர்ஜுன் வந்து ரொம்ப நல்லா நடிப்பான், சின்ன பையன் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு அது ரொம்ப பெரிய அது 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 ஒரு மனசு வேணும்ல பிரதர். எல்லாருக்குமே சொல்றாருல்ல. ஹரிக்கு சொல்றாரு, எனக்கு சொல்றாரு, பிரீத்திக்கு சொல்றாரு. எல்லாருக்குமே அது இப்ப நாங்களாம் இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம். ஹரி 10 இயர்ஸா இருக்காரு சினிமால. இப்ப நானும் பிரீத்திலாம் வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம் சினிமாவை. ஆனா எங்களோட பேரை வந்து அவர் ஒரு மைக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் சூப்பரா நடிப்பான், அழகா பண்ணுவான் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். இது அர்ஜுன் ப்ரோ, எனக்கு ஒரு இன்சிடென்ட் விக்ரமண்ணா கூட என்னாச்சுன்னா, அவர் நடந்து வர்றாரு வந்து கேரவன்ல இருந்து என்ட்ரி கொடுக்க போறாரு உள்ள வந்து. சோ அப்ப என்ன ஆச்சுன்னா ஒருத்தர் வந்து காலில் விழுந்துட்டாரு. அவர் வந்து ஹேர் ஸ்டைல் பயங்கரமா வச்சிருக்காப்ல. ஆனா ஹேர் ஸ்டைல் எப்படின்னா இருக்கு அப்படின்னா, அவரு சூப்பரா இருக்குப்பா சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 டைம் சொல்லிட்டு அண்ணன் வந்து நடந்து போறாரு. சோ எல்லாரையுமே கவனிச்சு பாராட்டுற அந்த தன்மை அவர்கிட்ட ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நிறையவே இருக்கு அவர்கிட்ட வந்து. நான் வந்து இப்போ கண்ணாடி பார்த்து தலை வாரணும்னு வச்சுக்கோங்களேன். அவர் பக்கத்துல நின்னாருன்னா போதும் போதும்டா தலை வாரினது, அழகாதான் இருக்க அப்படின்னு அவரு அந்த ஒரு ஜோக் ஒண்ணு போடுவாரு. எல்லாரும் வாட்ச் பண்ணாரு. எல்லாரும் எல்லாம் ஒரு நாள் பயங்கரமா கலாச்சிட்டாரு. என்னன்னா ஒரு சீன் வந்து நடிக்கிறோம். நானும் விக்ரம் சார் மட்டும்தான் இருப்போம் அந்த சீன்ல. 2 பேரும் பேசுவோம். டைலாக் பேசும்போது நான் என்னோட டைலாக் முடிஞ்சிருச்சு, நான் பேசிட்டேன். அது ஒரே டேக்ல ஓகே ஆயிடுச்சு. அப்புறம் விக்ரம் சாருக்கு போனாங்க. விக்ரம் சாருக்கு போன உடனே அது ஒரு 2 டேக் ஒரு 3 டேக் ஆயிடுச்சு. விக்ரம் சாருக்கு பேசின உடனே சார் வந்து ஏய் சூப்பரா பண்ணிட்டடா, இன்னைக்கு செம்மையா பேசிட்டடா அப்படின்னாரு. தேங்க்யூப்பான்னு சொன்னோம். அன்னைக்கு மதியம் வந்து விக்ரம் சாருக்கு ஒரு ஷாட் எடுக்கிறாங்க. விக்ரம் சார் வந்து தனியா நடந்து வருவாரு. ஓகேங்களா? அது நடந்து வர ஷாட்ல வந்து ஒரு மனதளவுல ஒரு ஒரு வலி இருக்கும். அப்படி ஒரு ஒரு குடும்பத்தை எப்படி சொல்றது, ஒரு ஒரு பெயின் இருக்கும் வச்சுக்கோங்களேன். மனசுல ஒரு பெயின் இருக்கும், சோகம் இருக்கும். அந்த சோகத்துல ஒரு பார்வை பாப்பாரு. அந்த பார்வை வந்து எனக்கு பயங்கர இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் அந்த லுக்லயே. நான் வந்து அப்ப சொல்றேன், அப்பா ஒரு லுக் ஒண்ணு விட்டீங்கல்ல, அந்த லுக் வந்து என்ன இந்த மாதிரி கவர்ந்துருச்சு அப்படின்னா, எல்லாம் காலைல உங்ககிட்ட கத்துக்கிட்டதாண்டா அப்படின்னாரு. என்னது ஆப்போசிட்ல இருக்கிறவனை எப்படி டக் பண்ணலான்றது சூப்பரா பண்றாரு. சொல்றேன், நீங்களாம் வந்து சிங்கிள் டேக் ஆர்டிஸ்டா, காலைல சிங்கிள் டேக்ல டைரக்டர் ஓகே பண்ற, நாங்க அப்படியா அப்படின்னாரு. சார் ஒரு டேக் அப்படி ஆயிடுச்சு சார், மத்ததெல்லாம் 15 டேக்லாம் போதே சார், எனக்கும் தான் சார் போகுது. இல்லடா சூப்பரா பண்ணடா. உங்களுக்கும் அதிக டேக் போயிருக்கா ப்ரோ? உங்களுக்கும் நம்மளாம் வந்து போய் 15 டேக் 16 டேக்லாம் போயிருக்கோம் ப்ரோ. நம்ம ப்ரெஷர் அதிகமா ப்ரோ. ரஞ்சித் அண்ணன் என்ன பண்ணுவாரு? மரப்பார திட்டுவாரு. அவர் எதுவுமே பண்ண மாட்டாரு ப்ரோ. ப்ரெஷரே ஆக மாட்டாரு. திட்டினா கூட மூஞ்சிக்கலாம், திட்டவும் மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்ஷன் அதுதான் அவரோட ஃபுல் வியூவா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுவாரு, டேய் டேக் அதிகமா போனா நீங்க தான்டா டயர்ட் ஆகுவீங்க, கரெக்டா பண்ணு, கரெக்டா யோசி.